ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா Canva வெப்சைட்டை வச்சு எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். ஃப்ரீ டூல்ஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு சொல்லுவேன். இது வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். இந்த சேனல் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி மேக்கிங், அதுக்கப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதை பற்றி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து Canva வெப்சைட் வந்துருங்க. Canva வெப்சைட் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அங்கே போனதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இங்கே வந்து பர்சனல்னு இருக்கும். ஸோ பர்சனலுக்கு கீழே வந்து கடைசியில் டிஷர்ட்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போவீங்க. அது என்னென்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா டிசைன்ஸ் இதிலே நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த டெம்ப்ளேட் போய் அதுக்கப்புறம் டிஷர்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இல்லை, அது எப்படி டிசைன் பண்ணுறதுலாம் நினைக்க தேவையில்லை. இவங்களே வந்து ஃப்ரீ டிசைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து சாண்டாஸ் லிட்டில் ஹெல்ப்பர்னு இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எங்கெல்லாம் நீங்கள் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலான்ட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக எலாபரேட் பண்ணுறேன். இப்போ வந்து Canva வெப்சைட்டில் எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு தான் நான் காமிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நான் வந்து எது சூஸ் பண்ண போகிறேன்னா வந்து பார்ப்போம். ஓகே, இந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு மாதிரி நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது இல்லாமல் வந்து இந்த ஃப்ரேமை வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வைடன் ஆக்குனா வந்து கொஞ்சம் ஏதாவது உள்ளே வந்து நான் கண்டென்ட் எழுதுகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சைஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து லோடிங்க்கு வந்து அந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரோவில் தான் இருக்குது. ஸோ எதுவுமே ஃப்ரீ இல்லை. வெயிட் பண்ணுங்கள், கீழே எதுக்கும் போய் பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து எல்லாமே ப்ரோ தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ டிசைன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இப்போ ஹாப்பினஸ் லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு போட்டிருக்கேன். கீழே வந்து ஒரு டிசைன், ஓகே, லோடிங் அந்த லோட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டேன்னா ஒரு டிஷர்ட் டிசைனுக்கு வந்துடும். ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்ட்டு பார்க்க பை பண்ண வருவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து லோடிங் டிசைன் வேணும். எனக்கு வந்து லோடிங்கோட ஐகான் வேணும். அதுக்கு வந்து நான் வந்து 2 வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு காமிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து லோடிங் ஐஓ, ஓகேயா? ஸோ லோடிங் ஐஓ, அது இல்லாமல் வந்து flaticon.com. ஸோ 2 வெப்சைட்டு. இது இல்லாமல் நிறையா இருக்கும். நான் வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இதில் வந்து பெய்ட் டூல்ஸும் இருக்குது, வந்து ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது. இதில் வந்து ஃப்ரீ டூல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து நல்லா தான் இருக்குது. இதில் கலர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக் டிஷர்ட்காக டிசைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும். ஆமாம், ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒயிட் கலர் வந்துருச்சு. பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து பிளாக்கில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லோடிங் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் கரெக்ஷன்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணுன்னாலும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கலாம். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம வந்து இது கொடுக்கணும். ஸ்டார்டிங்னு கொடுத்திங்கன்னா வந்து டவுன்லோட் வரும். ஸோ ஃப்ரீ டவுன்லோடுன்னு கொடுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டூல்ஸ் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஐகான். இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீ டூல்ஸ் வந்து இதில் வந்து ஹெச்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம டிசைன் வந்து எல்லாமே பாக்ஸாக இருக்குல்ல, நம்மளோட ஐகான்ஸு எல்லாமே வந்து.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள டிசைனாக எடுக்கணும். இந்த லைக் இந்த லோடிங் இருக்குல்ல, இது இல்லை இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் வந்து பார்க்குறேன் எது இருக்குன்னு. ஸோ இது பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்க. இந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எடிட் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம டிஷர்ட்டோட டிசைன் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர். ஸோ இதுவும் பிளாக்காக இருந்தால் வந்து ஒன்றும் தெரியாது. இதை வந்து ஒயிட் ஆக்கிக்கிறேன். ஒயிட் ஆக்கினதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். பிஎன்ஜி கொடுத்துட்டு ஸோ ஹை குவாலிட்டியாகவே உங்களை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை பார்ப்போம். ஓகே, ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்மளோட கேன்வா வெப்சைட் இருக்குல்ல, ஸோ அதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்லோட் எலிமெண்ட்ஸ் போங்க, அப்லோட் இமேஜ், டிவைஸ் போங்க. டிவைஸில் வந்து உங்களோட இமேஜ் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இதையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது. ஸோ இது நல்லாயிருக்கா? இது இல்லாமல் இன்னொரு இது பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐக்கானையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஐக்கான் செக் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம் வேணும்னா. கொஞ்சம் சென்டராக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு டிசைன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டிஷர்ட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம், மர்ஜ் பண்ணிக்கலாம் டிஷர்ட்டோட. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் நான் பிளாக்ல இருந்ததை வந்து இப்போ ஒயிட்டாக மாற்றிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒயிட்டில் இருக்குது, எல்லாமே இதாக பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா வந்து நான் போக நீங்கள் லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இதை என்ன பண்ணணுன்னா வந்து இப்போ பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கெலாம் வந்து பிளாக் கலரில் இருந்தால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலரில் இருந்தால் வந்து அதுவும் நல்லாயிருக்கும். மேபி அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு. ஸோ இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு மேலே கார்டில் கொடுக்குறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதையும் நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காமிச்சேன்னா டைம் ஆகும். ஸோ பார்ப்போம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு கொடுத்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுவோம். எதுக்காகனா வந்து அது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து டிஷர்ட்டோட வந்து மர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேயா, ஸ்ப்ரிங் வெப்சைட் வந்திருக்கேன். இப்போ வந்து பார்ப்போம். ஸ்டார்ட் டிசைனிங்னு இருக்குது, அது கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட டிசைன் பண்ணுற பேஜ் வரும். ஸோ பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து எந்த டிஷர்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு சும்மா டெமோக்கு தான் காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஸ்டார்ட் டிசைனிங்னு கொடுக்குறேன். இதில் வந்து செல் கொடுக்கணும். ஸோ டிஷர்ட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் டிசைன் கொடுங்க. ஆட் டிசைன் கொடுத்தோன்னே உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டிசைன் காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர் டிசைன். ஸோ வந்து இப்போ நீங்கள் பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேயா, ஸோ இப்போ வந்து நம்மளோட டிசைன் இதுதான். ஓகேயா, ஸோ இது ஒரு கலர். நீங்கள் வேணுன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேபி டார்க்கான இருக்கிற டிஷர்ட்க்கெலாம் வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஒயிட் டிசைன் பண்ணது வந்து நல்லாயிருக்கும். மேபி லைட் கலர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கலருக்கெலாம் வந்து கொஞ்சம் டார்க் பிளாக் கலர் டிசைன் பண்ணியிருந்தோம்ல, நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் இமேஜ் போய்ட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து கரெக்டான இது சூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓப்ஸ், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டான கலர் டிஷர்ட்டு. ஸோ இதுக்கெலாம் வந்து பிளாக் கலரில் டிசைன் பண்ணால் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கெலாம் பாருங்கள், பிளாக் கலர் நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து இது டார்க் கலர். ஸோ வந்து அந்த ஒயிட் டிசைனை கொடுத்துக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரைஸிங்லாம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதே டிசைனை வந்து நீங்கள் வேறு டிஷர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து கண்டினியூ கொடுத்துட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து எல்லா டிஷர்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதை வந்து ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டீஸ்ப்ரிங் வந்து எப்படி செட் பண்ணலாம் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேணால் செக் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து ரெட் பபிள்னு ஒரு வெப்சைட் இருக்கா, அதுலேயும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ரீகேப் பார்த்துக்குவோம், என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்துக்குவோம். ஸோ எப்படியே வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா வெப்சைட் வந்துட்டு நீங்கள் வந்து டிஷர்ட் டிசைன் பண்ண போகிறதுக்கு வந்து டிஷர்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ என்ன டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிராஃபிக் டிசைன் மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வந்து நிறையா லைக் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுவேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இது டிஷர்ட் வந்துட்டு ஸோ ஐகான்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட் ஐகான் இருக்குல்ல, ஸோ இதில் வந்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணால் வந்து எல்லா ஐகான்ஸும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஐகான்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து loading.io அதுவும் வந்து அதுலேயுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், லைக் என்னென்ன ஐகான்ஸ்லாம் வேணுமோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஷர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ உள்ளே இருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஐடியாஸ் வந்து எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி தான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.